திருவாரூர் மாவட்டம் புள்ளமங்கலத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்திலேயே பகுதி நேர ஆசிரியரின் மண்டை உடைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவி வழங்க கேட்கலாம். ரவி, வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டம் அந்த கூத்தானூர் வட்டத்திற்கு உட்பட்ட புள்ளமங்கலம் பகுதியில் அரசு மேல்நிலைப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். தற்போது இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா வகுப்பறை கட்டிட வேலை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று காலை பள்ளியில வழிபாட்டு கூட்டம் நடந்திருக்குது. அப்போ டிராக்டர் மூலம் பொருட்களை இறக்குவதற்காக இந்த ஒப்பந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய சூப்பர்வைசர் சக்திவேல் மற்றும் ஓட்டுநர் முருகன் ஆகியோர் டிராக்டர் எடுத்துக்கொண்டு பள்ளி வளாகத்திற்குள் வந்துள்ளனர். அப்போது அந்த அரசு பள்ளியில பெட்ரோல் கழகத்தின் மூலம் பகுதி நேர ஆசிரியராக பணிபுரியக்கூடிய சிவா என்கிற அந்த விலங்கியல் ஆசிரியர் டிராக்டர் வழிபாட்டு கூடம் முடிந்த பிறகு எடுத்து வரலாம் என்று கூறியுள்ளார். இதனையடுத்து அந்த ஒப்பந்த நிறுவன ஊழியர்களுக்கும் ஆசிரியர் சிவாவுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் டிராக்டரில் உள்ள கம்பியை எடுத்து சூப்பர்வைசர் சக்திவேல் மற்றும் முருகன் ஆகியோர் சிவாவின் தலையில் அடித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சிவா படுகாயமடைந்து ரத்த வெள்ளத்தில் இருந்த நிலையில் அவரை ஆசிரியர்கள் சக மாணவர்கள் மீட்டு அவருக்கு 108 ஆம்புலன்ஸ் தகவல் கொடுத்தனர். மேலும் தகவலை அறிந்து அங்க ஆசிரியர் சிவாவின் உடன்பிறந்த சகோதரரும் இன்னும் மற்றொரு அரசு பள்ளி ஆசிரியருமான பாரதி மோகன் மற்றும் அவரது தந்தை திருஞானம் ஆகியோரையும் அந்த நபர்கள், அதாவது சக்திவேல் மற்றும் ஓட்டுநர் முருகன் ஆகியோர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து படுகாயமடைந்த ஆசிரியர் சிவாவை 108 ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு தற்போது அவரது சகோதரர் பாரதி மோகன் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளார். ஆசிரியர் சிவாவிற்கு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இது குறித்து வடவாதிமங்கலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பள்ளி வளாகத்திற்குள்ளேயே பகுதி நேர ஆசிரியர் தாக்கப்பட்ட சம்பவம் என்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.